ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் விகே ஸ்டுடியோ. நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் ப்ளே ஆகிட்டு இருக்குல்ல. ஸோ இப்போ ட்ரெண்டிங்கான ரிலீக்ஸ் அனிமேஷன் வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படின்னா தான் வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக தெரியும். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிட்டுருக்குல்ல ஸ்மார்ட்டர் லைஃப் அப்படின்னு சொல்லி ஒரு .in. இது வந்து ஒரு வெப்சைட். அதாவது இந்த வெப்சைட்டில் வந்து ஃபோன், லேப்டாப், அதுக்கப்புறம் நிறையா ட்ரோன் கேமரா அப்படின்னு நிறையா ரிவ்யூஸ் போட்டுட்ருக்காங்க. அதாவது அந்த ப்ராடக்ட்டில் என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது, என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு. இப்போ ஏதாவது புதுசாக ஒரு ப்ராடக்ட் வருது அப்படின்னா அதை பற்றி ஃபுல் ரிவ்யூ போட்டுட்ருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் ஏதாவது புதுசாக டிவைஸ் ஏதாவது வாங்குற மாதிரி இருந்துச்சா இந்த வெப்சைட்டில் வந்து செக் பண்ணி பாருங்கள். இதுலேயே நிறைய கேட்டகரி இருக்குது. மேலே கேட்டகரியில் பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிற கேட்டகரி இருக்குது, கம்ப்யூட்டர், ஆக்சிலரிஸ், அதுக்கப்புறம் ஃபேஷன்ஸ்குள்ளே போனோம்னா நம்மளுக்கு வந்து இப்போ அவங்க போட்டிருக்கிறது வந்து டிஷர்ட்ஸ், அதாவது டாப் பெஸ்ட் பிராண்ட் டிஷர்ட் போட்டிருக்காங்க என்னென்ன பிராண்டில். அடுத்தது ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற இதில் பார்த்தோம்னா ஸ்போர்ட்ஸ் ஷூஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்டே வருவாங்க. ஸோ உங்களுக்கு எதாவது வாங்கணும் அப்படிங்கிற ஐடியா இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது, ஸ்மார்ட்டர் லைஃப் அப்படின்னு சொல்லி அந்த லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோ வந்து அலைட் மோஷனில் தான் எடிட் பண்ண போகிறோம். அலைட் மோஷன் நான் யூஸ் பண்ணுற வெர்ஷன் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து உங்களுக்கு தேவையான ரேஷியோ, அதாவது நான் சூஸ் பண்ணியிருக்கிற ரேஷியோ 4:5 ரேஷியோ, அந்த 4:5 ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் கீழே இருக்கிற ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து இமேஜ் அண்ட் வீடியோஸ்குள்ளே போயிட்டு நான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா மெட்டீரியலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் லிங்க் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட் லிங்க் ஆல்சோ. உங்களுக்கு இதோட ப்ரீசெட் லிங்க் அண்ட் XML லிங்க் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலிகிராம் அஃபிஷியல் விகே அஃபிஷியல் அப்படிங்கிற ஒரு டெலிகிராம் சேனல் இருக்கும். அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ரீசெட் லிங்க் அண்ட் XML லிங்க் வந்து நான் அதில் போஸ்ட் போட்டுப்பேன், நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம். இப்போ வந்து இமேஜ் அண்ட் வீடியோஸ்குள்ளே போய்ட்டு அந்த இமேஜை மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த இமேஜ் வச்சு தான் எடிட் பண்ண போகிறோம். இந்த இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு மேலே 3 டாட் கொடுத்து ஃபில் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இமேஜ் வந்து உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இந்த அளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இமேஜோட டியூரேஷன் மட்டும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இமேஜோட டியூரேஷன் வந்து ஒரு 18 செகண்டுக்கு நான் வச்சு கட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ 18 செகண்டுக்கு இமேஜோட டியூரேஷன் இருக்குது. இதில் நீங்கள் அடுத்தது என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து அதே மெட்டீரியலில் ஒரு ஒயிட் கலர் லைட் கொடுத்துருப்பேன், அந்த லைட் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த லைட் இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு பிளண்டிங் அண்ட் ஆப்போசிட்டில் போய்ட்டு லைட் அண்ட் குள்ளே ஸ்க்ரீன் அப்படிங்கிறத வச்சுட்டு அதோட சைஸ் வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு பின்னாடி அந்த மானிட்டர் பக்கத்தில் ஒரு லைட்டு மாதிரி இருக்குல்ல அந்த இடத்துல இதை வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் அந்த இமேஜ் வீடியோ ஃபுல்லாக வர மாதிரி வச்சுட்டு அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ்குள்ளே போய்ட்டு ஆட் எஃபெக்ட்ஸில் பிளண்ட் ஒப்பாசிட்டி அண்ட் விசிபிலிட்டியில் ஃப்ளிக்கர் அப்படிங்கிற ஒரு எஃபெக்ட் இருக்கும். அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து பிளிங்காக எரியிற மாதிரி இருக்கும் லைட்டு. ஓகேவா? இந்த இது முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சாங் ஆட் பண்ணிவிட்டு அந்த சாங்க்கான ரிலீக்ஸ் ஆட் பண்ணணும். நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ விகே ஸ்டுடியோ அப்படின்னு மட்டும் நான் டைப் பண்ணிக்கிறேன். விகே ஸ்டுடியோ சென்டர் அலைன்மெண்ட் ஃபாண்ட் ஸ்டைல், அதாவது நான் யூஸ் பண்ணியிருக்கிற ஃபாண்ட் ஸ்டைல் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகேவா? இதுக்கு வந்து கலர் வந்து பிளாக் கலர் சூஸ் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே போய்ட்டு இந்த இடத்துல வச்சுக்கிறேன். வச்சுட்டு இப்படி இந்த அளவு டெக்ஸ்ட்டு வச்சுக்கிறேன். ஓகேவா? டெக்ஸ்ட்டு சைஸு இந்த அளவு வச்சுட்டு இதில் வந்து நான் ஒரே ஒரு எஃபெக்ட், நீங்கள் எந்த டெக்ஸ்ட் அனிமேஷன் வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் இதில் பார்டர் அண்ட் ஷேடோக்குள்ளே போய்ட்டு அந்த ஷேடோவை எனேபிள் பண்ணிவிட்டு அந்த ஷேடோ கலர் வந்து உங்களுக்கு வேணுங்கிற கலர் வச்சுக்கோங்க. நான் ரெஃபர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா லைட் ப்ளூ. நான் அதாவது அந்த லைட்டில் இருக்குல்ல அந்த லைட் ப்ளூ வந்து சூஸ் பண்ணிவிட்டு சைஸை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ரொம்ப இன்க்ரீஸ் பண்ண வேணாம், ஒரு 60 or 70 இந்த ரேஞ்சில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதை வந்து நீங்கள் கடைசியில் இதை வந்து ஆன் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டே நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அலைட் மோஷன் வந்து அதாவது ஹேங் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? நான் அதை வந்து இப்போ ஆஃப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த ட்ரிக்கை மட்டும் நான் சொல்லிடுறேன். இதை இப்போ நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிக்கிறேன். அதாவது நீங்கள் வந்து நான் இப்போ உங்களுக்கு எடிட் பண்ணி காமிக்கிறேன்னா நான் காப்பி பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து கொஞ்சம் தள்ளிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு ரிலீக்ஸ் வந்து இப்போ இந்த இடத்துல வருதுன்னா இந்த ரிலீக்ஸை நீங்கள் மூவ் பண்ணி இந்த சென்டரில் வர மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணி இந்த ரிலீக்ஸ், அதாவது இவ்வளோ மூவ் பண்ண தேவையில்லை, ஒரு நிமிஷம். உங்களுக்கு ரிலீக்ஸ் வந்து இப்படி ஒட்டியே தான் வரும். நான் லொக்கேஷன் மட்டும் மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்தது இந்த ரிலீக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வர மாதிரி நான் வச்சுக்கிறேன். அடுத்த ரிலீக்ஸ்
இந்த ரிலீக்ஸ் வந்து இந்த இடத்துல வர மாதிரி வச்சுக்கிறேன். இதுக்கு மட்டும் கலர் ஒயிட் கலர். ப்ரிவியூவில் பார்த்ததுமே உங்களுக்கு புரிஞ்சு ப்ரிவியூலேயும் நான் இதே மாதிரி தான் பண்ணியிருந்தேன். அடுத்தது இன்னொரு இது வந்து இந்த இடத்துல. ஓகேவா, இதோட நான் எல்லாத்தையும் முடிச்சிடுறேன். எச்சா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிடுறேன். ஓகே, இந்த மாதிரி நம்ம டெக்ஸ்ட் எல்லாமே இப்படி ஒவ்வொரு ரிலீக்ஸ் ஒவ்வொரு இடத்துல வர மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் இப்போ இந்த ரிலீக்ஸ் இருக்குன்னா இந்த ரிலீக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு குரூப் பண்ணிக்கோங்க. இதுலேயே 2 ரிலீக்ஸ் வேணும்னா நீங்கள் இதை குரூப் பண்ணிக்கோங்க. ஒரு ரிலீக்ஸ் இருக்குன்னா பிரச்சனை இல்லை. ஓகேவா, இப்போ இந்த இடத்துலையே இப்படி 2ஆக இருந்துச்சுன்னா இப்போ பாருங்கள், இப்படி 2ஆக இருந்துச்சுன்னா இந்த 2ஐயுமே செலக்ட் பண்ணி ஒரு குரூப் போட்டுக்கோங்க. ஓகேவா, அடுத்தது எல்லாத்தையுமே இதே மாதிரி ஒரு குரூப் 2 இருக்கிறது இடத்துல இப்படி குரூப் போட்டுக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு எடிட் பண்ணி காமிக்கிறதுனால ஒவ்வொரு இதில் வச்சு இப்படி குரூப் போட்டுக்கிறேன். குரூப் போட்டதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே செலக்ட் ஆல் லேயர் கொடுத்து இது எல்லாத்தையுமே ஒரு குரூப் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் சேனல் லோகோவை உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல ஆட் பண்ணிவிட்டு இந்த இமேஜில் எஃபெக்ட்ஸ்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்ஸில் பிரைட்னஸ் ஆட் பண்ணிவிட்டு பிரைட்னஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. நான் இந்த அளவு வச்சுக்கிறேன். வச்சதுக்கப்புறம் திருப்பி ஆட் எஃபெக்ட்ஸில் போயிட்டு ஷார்பன் அப்படிங்கிற எஃபெக்ட்டை வந்து லைட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப வேண்டாம், 1லேயே இருக்கட்டும். வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகும்போது நல்லாயிருக்கும். ஓகே, அதுக்கு எக்ஸ்ப்ளோரில் 2 காமா வந்து போயிட்டு லைட்டாக நான் பிளாக் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் மைனஸில் கொஞ்சம் கொண்டு வந்துக்கிறேன். ஓகேவா, இந்த அளவு வச்சுக்கிறேன். வச்சதுக்கப்புறம் இப்போ வந்து ரிலீக்ஸ் வந்து உங்களுக்கு பிளாக்காக இருக்கிறனால தெரியாது. இதே இந்த ஷேடோவை வந்து எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உண்மையாகவே பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். இந்த லைட் கலர் நான் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், உண்மையாகவே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ உங்கள் சேனல் லோகோ எல்லாமே ஆட் பண்ணியிருப்பீங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த எடிட் குரூப், இந்த குரூப்பில் வந்து நீங்கள் அதாவது ரிலீக்ஸுக்கு வந்து குரூப் போட்டிருப்பீங்கன்னா அந்தந்த இடத்துல ஒரு புக் மார்க், ஸ்டார்டிங்கில் ஒரு புக் மார்க், எண்டிங்கில் ஒரு புக் மார்க். அதே மாதிரி எல்லா ரிலீக்ஸ்லேயுமே ஸ்டார்டிங்கில் ஒரு புக் மார்க், எண்டிங்கில் ஒரு புக் மார்க். ஓகேவா, இதே மாதிரி எல்லா ரிலீக்ஸுக்குமே நீங்கள் புக் மார்க் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது புக் மார்க் இங்கே ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதை வந்து அன்குரூப் பண்ணாதுக்கு முன்னாடியே நீங்கள் இதை பண்ணியிருக்கணும். நான் இந்த எஃபெக்டை காப்பி பண்ணிவிட்டு அன்குரூப் பண்ணிவிட்டு இப்போ வந்து புக் மார்க்கும் போயிடுச்சு பாருங்கள். இல்லைங்க, நான் ஆட் பண்ணிடுறேன், ஸ்கிப் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ வந்து நான் புக் மார்க் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செலக்ட் ஆல் லேயர் கொடுத்து குரூப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ குரூப் பண்ணதுக்கப்புறம் ஒரு டைம் பேக் போயிட்டு வந்து சுற்றி பிளாக் கலரில் வருது. ஓகே, பேக் போயிட்டு வந்ததுமே இப்போ சரியாயிருச்சு. இப்போ அந்த ரிலீக்ஸ் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே போயிட்டு அந்த ஜூம் இன் ஆப்ஷன் இருக்குல்ல அதுக்குள்ளே போயிட்டு இந்த இடத்துல ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷனுக்கு ஆட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு மியூசிக் வருது அப்படின்னா இந்த இடத்துல அப்படியே விட்டுருங்க. அடுத்தது அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் எங்கே புக் மார்க் ஆட் பண்ணியிருக்கீங்களோ அங்கே போகும். அங்கே போனதுக்கப்புறம் அங்கே ஒரு அனிமேஷனுக்கு கொஞ்சம் மூவ் பண்ணி ஃபுல்லாக ஜூம் இன் பண்ணுங்கள். அதாவது அந்த ரிலீக்ஸ் தெரிகிற மாதிரி இப்படி ஜூம் இன் பண்ணிவிட்டு அந்த மூவ் ஆப்ஷன் இருக்குல்ல அதுலேயும் இப்போ நம்ம அந்த 3rd ஆப்ஷன் மட்டும்தான் சூஸ் பண்ணியிருப்போம். 3rd ஆப்ஷன் அதாவது ஸ்கேல் ஆப்ஷனில் ஜூம் பண்ணிகிட்டு இருக்கும்போது மேலே நம்ம மூவ் ஆப்ஷன் இருக்கும்ல அதுக்குள்ளே போயிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷன் கீ, அதாவது செகண்டாக ஆட் பண்ணதில் ஒரு அனிமேஷன் கீ, அடுத்தது பக்கத்துலேயே ஒரு அனிமேஷன் கீ ஆட் பண்ணியிருப்போம். அங்கே போயிட்டு இதை இப்படி மூவ் பண்ணிக்கணும். ஓகேவா, மூவ் பண்ணதுக்காக இப்போ ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ரிலீக்ஸ் போயிடுமா. போனதுக்கப்புறம் வீடியோ இப்போ ப்ளே ஆகிட்டே வருது. இப்போ அடுத்தது எங்கே புக் மார்க் ஆட் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு அந்த மூவ் பண்ணியிருப்போம்ல அதாவது அந்த மூவ் லேயர் ஆப்ஷன்ஸ்குள்ளே அதில் வந்து ஒரு அனிமேஷனுக்கு லைட்டாக மூவ் பண்ணிவிட்டு அடுத்த ரிலீக்ஸ் எங்கே போகுதோ அப்படி இமேஜில் வந்து மூவ் பண்ணி வச்சிடணும். ஓகேவா, மூவ் பண்ணி வச்சுட்டு இப்போ அடுத்த லைட்டாக மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல ஒரு புக் மார்க் இருக்குன்னா அந்த புக் மார்க்குக்கு நேராக கரெக்டாக வச்சுட்டு ஒரு அனிமேஷனுக்கு அடுத்த லைட்டாக கொஞ்சம் தள்ளிட்டு அடுத்த ரிலீக்ஸ் எங்கே போகுதோ இப்படி மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, திருப்பி அடுத்தது புக் மார்க்குக்கு நேராக போயிட்டு நேராக வச்சுட்டு ஒரு அனிமேஷனுக்கு லைட்டாக மூவ் பண்ணிவிட்டு அடுத்த ரிலீக்ஸ் எங்கே போகுதோ அந்த இடத்துல இப்படி மூவ் பண்ணிக்கோங்க. அடுத்ததுக்கு வந்து அந்த நேராக புக் மார்க்கில் வந்து ஒரு அனிமேஷனுக்கு லைட்டாக மூவ் பண்ணிவிட்டு அடுத்த ரிலீக்ஸ் எங்கே போகுதோ அந்த இடத்துல மூவ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் நீங்கள் ஃபுல்லாக எடிட் பண்ணணும். ஓகேவா, இது எல்லாம் முடித்ததுக்கப்புறம் எண்டிங்கில் வந்து திருப்பி ஃபுல் இமேஜ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு ஸ்டார்டிங்கில் வந்து
அதாவது எண்டிங்கில் ஒரு ஸ்கேல் ஆப்ஷன்ஸ்குள்ளே போய்ட்டு ஆட் பண்ணிவிட்டு ஒரு அனிமேஷன் கீ ஆட் பண்ணிவிட்டு இப்படி ஜூம் இன்ல இருக்கிற மாதிரி ஆட் பண்ணிவிட்டு எண்டிங்கில் போய்ட்டு ஜூம் அவுட் பண்ணிவிட்டு திருப்பி மூவ் ஆப்ஷன்ஸ்குள்ளே போய்ட்டு அந்த இமேஜோட ரேஷியோ கரெக்டாக வைக்கணும். ஓகே, இப்போ வச்சுட்டிங்கன்னா நான் இப்போ இதையே உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். கரெக்டாக ப்ளே ஆகும். இந்த ரிலீக்ஸ் அங்கே போயிடுச்சு. இப்போ அடுத்தது எங்கே ரிலீக்ஸ் இருக்கோ இதே மாதிரி மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த வீடியோவில் எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ தேவையான மெட்டீரியல் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ப்ரீசெட் லிங்க் அண்ட் XML லிங்க் டெலிகிராமில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங்.